தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தை திவாலாகும் நிலையில் வைத்துவிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் அரசியல் கபட நாடகம் நடத்துவதாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சட்டப்பேரவையில் விளக்கமளித்த அவர், தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தை போன்று மோசமான நிலையில் இருந்த ஒரு நிறுவனத்தை தான் பார்த்ததே இல்லை என்றார். திமுக ஆட்சிக்கு வந்தபோது கிட்டத்தட்ட அந்த நிறுவனம் திவாலாகும் நிலையில் இருந்ததாகவும் 575 கோடி ரூபாயை நிலுவை வைத்திருந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் 270 கோடி ரூபாயை கேபிள் ஆபரேட்டர்களிடமிருந்து பெறாமல் இருந்ததாகவும் 170 கோடி ரூபாயை வருவாய் இழப்பை சந்தித்ததாகவும் கூறினார். இந்த 3 ஆண்டுகளில் அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் நிலுவைத் தொகையை 471 கோடி ரூபாயாக குறைத்துள்ளதாகவும் தற்போது HD செட் ஆஃப் பாக்ஸை அறிமுகம் செய்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்த நிறுவனத்தை நாங்கள் முறையாக நடத்தவில்லை என்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு வெறும் அரசியல் கபட நாடகம் என்றும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சாடினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.